Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு 15 நிமிஷத்துல ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல பெருசா இருக்கிற மாதிரி 4 உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதோட weight பாத்தீங்கன்னா 600 கிராம் வருது. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சாலுமே வீட்ல யாருக்குமே பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியா நல்லா டிஃபரண்டா இருக்கும். மேல இருக்கிற தோலை இது போல சீவி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். உருளைக்கிழங்கு மேலே இருந்த தோலையெல்லாம் சீவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கை தண்ணியில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை 2 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வடிகட்டி யூஸ் பண்ணி இப்போ உருளைக்கிழங்கை வடிகட்டிக்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்குல பச்சை தண்ணியை சேர்த்து வடிகட்டிடுறேன். உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். வடிகட்டிலே நம்ம வச்சாலும் உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் துணியில் போட்டோம்னா இருக்கிற தண்ணி எல்லாமே இழுத்துக்கும். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னாலே உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும் நல்லா. ஒரு கப்பில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். எந்த அளவுக்கு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நான் முட்டையை நல்லா அடித்து எடுத்துட்டேன். தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கை வேக வைக்கும் பொழுதே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஃபுல்லாக சேர்க்க வேணாம், பாதி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மேலே வந்து கோட்டிங் வந்து நல்லா விழுந்துருக்கணும். இன்னும் கொஞ்சம் மாவு நான் சேர்த்துக்க போகிறேன். முட்டையும் சேர்த்துக்க போகிறேன். எடுத்திருந்த 2 முட்டையை நான் சேர்த்துட்டேன். எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடுறேன். மொத்தமாக நான் 5 ஸ்பூன் மைதா மாவு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து மேலே லைட்டாக ஒரு கோட்டிங் வரணும். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கை கொஞ்சம் வேக வச்சுருக்கிறதுனால பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் உருளைக்கிழங்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் கலர் வந்து பார்த்திங்கன்னா. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு நம்ம நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். 10 நிமிஷத்தில் ஸ்நாக் ரெடி ஆகிடும். ஒரு சின்ன பிளேட்டில் ஸ்நாக்ஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே மிளகாய்த்தூளோ இல்லை மிளகுத்தூளோ நம்ம தூவி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கும்பொழுது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் இது. நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.